सहस्रनाम तत्तुल्यम् श्रीराम राम वरानने श्रीराम राम रामेति रमे रामे. ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று அந்த திருப்பதி கோதண்ட ராமசுவாமி கோவிலுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று 5வது நாளாக பல்லக்கு உற்சவம், அதாவது மோகினி அவதாரம் என்று கூறுவார்கள். அந்த பல்லக்கு உற்சவத்திலே மோகினியாக ராமபிரானும் பக்கத்திலே பெருமாளுமாக இப்படி நமக்கு எழுந்தருளி திருவீதி உலா வரும் காட்சியை சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று இதோ அந்த பல்லக்கிலே தாயார், அதாவது மோகினி அவதாரமாக எழுந்தருளி வாகன மண்டபத்திலிருந்து நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இந்த மோகினி அவதாரம் எதற்கு, பல்லக்கு உற்சவம் எதற்கு என்று கேட்டால், அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்த மதனம் என்று சொல்லுவார்கள். அந்த அமிர்த மதனத்தை செய்யும் பொழுது அந்த அமிர்தத்தை கொண்டு வருவதற்காக, அமிர்தத்தை முதலில் கடைவதற்காகத்தான் ஆரம்பமாகியது. தூர்வாச மகரிஷி ஒரு அப்சர ஸ்திரீ தனக்கு கொடுத்த தெய்வ பிரசாதமான மாலையை அவர் நேரிலே இந்திரனுக்கு கொடுக்க, யானை மேலிருந்து அந்த யானையின் தலையில் வைக்க, அது யானை அரசால் கீழே தள்ளி மிதிக்கப்படவே அது இந்திரனை சபித்தார். உம்மை தவிர வேறே தேவதைகள் அம்சத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை ஏது என்று. அப்படி அமிர்த மதனம் செய்யும் பொழுது, வரதா, பிரம்மா முதலிய தேவர்கள் உனது மகிமையை வெகு நேரம் துதிக்கப்பட்ட பின் உத்தமமான பிரகாசத்துடன் அவர்கள் முன்பு தோன்றி, தேவர்களே, அசுரர்களுடன் சமாதானம் செய்து கொண்டு பார்க்கடலில் அமுதத்தை கடையுங்கள் என்று கட்டளையிட்டீர். தேவர்களின் கூட்டம் அசுரர்களுடன் சமாதானம் செய்து கொண்டு கர்வத்துடன் மந்தர மலையை மத்தாக்கி கொண்டு வரும் வழியிலே அது கீழே விழுந்துவிடவே, அதை பக்ஷிராஜனாகிய கருடன் மேல் ஒரு இழந்த கொட்டையை போல் எளிதாக எடுத்து வைத்து பார்க்கடலின் உள்ளே போய் வைத்து விட்டார்கள் அல்லவா. பிறகு விரைவில் வாசுகி என்னும் நாகராஜனை மத்து கயிறாக செய்து எல்லா விதைகளையும் பார்க்கடலிலே போட்டு தேவா அசுரர்கள் கொண்டு கடைய ஆரம்பிக்கையில் நீர் கபடமாக அசுரர்களை வாய்ப்பக்கத்தில் இருக்கும்படி செய்துவிட்டீர்கள் அல்லவா. அந்த முதலில் அசுரர்களை வால்பக்கம் இருக்கச் சொன்னீர். வால்பக்கம் இழிவானது என்று அவர்கள் ஏற்காத பொழுது அவர்களை தலைப்பக்கத்தில் அனுப்பினீர். அதனால் பாம்பின் வாயிலிருந்து இளம்பெரிய விஷக்காற்றின் துன்பத்தை பிறகு அனுபவித்தார்கள். கடலின் உட்புறம் கலக்கப்பட்ட பொழுது அந்த பார்க்கடலில் கழற்றப்பட்ட மலை பாரத்தின் மிகுதியால் மூழ்கிவிடவே தேவர்கள் மிகவும் வருந்துகையில் அவர்களுக்கு பிரியத்தை செய்ய விரும்பி
நீர் கடினமான முதுக்கோட்டை உடைய ஆமை வடிவத்தை எடுத்துள்ளீர்கள் என்று அந்த பகவானுக்கு இப்படியெல்லாம் விவரிக்கிறார்கள். அந்த அமிர்த மதனம் ஏன், மோகினி அவதாரம் ஏன், அதன் பிறகு என்ன நடந்தது என்று பார்க்கலாம். பக்தர்களே, கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இன்று 5வது நாளாக இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது மோகினி அவதாரம் பல்லக்கு உற்சவம். இந்த உற்சவத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ. அருணா. கோதண்ட ராமசுவாமிக்கு வருடாந்திரம், அதாவது ஒவ்வொரு வருடமும் இந்த பங்குனி மாதத்திலே பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. அந்த பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இன்று 5வது நாளாக நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் பல்லக்கு உற்சவத்தை. இன்று மாலை, அதாவது காலை பல்லக்கு உற்சவம், இரவு கருட சேவை. பகவான் கருடன் மீது அதிரோகித்து கருடருடனாக எழுந்தருள இருக்கிறான் மாலை வேளையிலே. பக்தர்களே, ராமச்சந்திரமூர்த்தி என்றால் சூரிய வம்சத்தை, அதிலே இவனுக்கு சந்திரனாக, ராமச்சந்திரனாக பெயரிட்டு ராமச்சந்திரா, ராமபிரபு, ராகவராமா, ரகுநந்தனா என்று பெயர்கள் இட்டு அழைத்து வந்தனர். அப்படி திருப்பதியிலே இருக்கும் இந்த கோதண்ட ராமசுவாமியினுடைய கோவிலானது மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலை ஜாம்பவந்தன் பிரதிஷ்டை செய்ததாகவும் ஜனமேஜயன் அதை புனர் நிர்மாணம் செய்து புதுப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. கலியுக வைகுண்டமாக திகழும் திருமலை திவ்ய கஷேத்திரத்திலே உள்ள புஷ்கரணி எல்லா யுகங்களிலும் ஏற்பட்டது என ஏராளமான புராணங்கள் கூறுகின்றன. திருமலையில் உள்ள சுவாமி புஷ்கரணியில் நீராடியதாக இங்கே ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியை கண்டுபிடிக்க அங்கே நீராடியதாக கூறப்படுகிறது. அந்த காலத்தில் தற்போது சுவாமியின் கோவில் உள்ள பகுதியில் ஒரு குகை இருந்ததாகவும் பிரசித்தி. அந்த குகையிலிருந்து சூரிய ஒளி போன்ற ஒரு தேஜஸ் குறித்து வானர சேனைகள் கேட்க, ஸ்ரீராமர் இருக்கும் இடம் இந்த பிரதேசமானது அவ்வளவு தேஜஸாக விளங்கும் என்றும் கூறினார்களாம். ஸ்ரீராமர் ஆகமம் நினைவாக சீதா பிராட்டி ராம லக்ஷ்மணர்களின் அர்ச்சா மூர்த்திகளுடன் இந்த கோவில் அமைக்கப்பட்டது. இந்த கோவிலை ஜனமேஜயன் என்ற அரசன் புனர் நிர்மாணம் செய்தார் என்றும் சவால் ஜவாப் பட்டியில் இந்த கோவில் குறித்து ஆதாரங்கள் உள்ளன. இந்த கோவிலில் உள்ள விக்கிரகங்களை ஜாம்பவந்தன் பிரதிஷ்டை செய்தார். அதன் பிறகு காலத்தில் ஜனமேஜயன் புனர் நிர்மாணம் செய்ததாகவும் உள்ளூர்வாசிகள் கூறுகிறார்கள். ராமச்சந்திர புஷ்கரணியில் இந்த கோவில் மூல விக்கிரகங்கள் ஜனமேஜயன் என்ற அரசனுக்கு கிடைத்ததாம். இந்த கோவிலை 1402 கிமுவில் நரசிம்ம முதலியார் அமைத்ததாகவும் சாசனங்கள் கூறுகின்றன. கோவிலில் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சிற்பக்கலைகளை பார்க்கலாம். ஒவ்வொரு தூணிலும் சிற்பக்கலை, ராமாயணம், பாகவத கதைகளை பார்க்கலாம். சயன மந்திரத்திலே சுவாமியை மிகவும் அருகிலிருந்து தரிசனம் செய்து கொள்ளலாம். இதோ அந்த பல்லக்கு உற்சவத்திலே பின்புறம் கண்ணாடியை வைத்து காட்டுகிறார்கள். రాముడీతడు లోకాభిరాముడీతడు రాముడీతడు లోకాభిరాముడీతడు కామించిన విభీషణు కాచిన వాడీతడు రాముడీతడు
రాముడీతడు రాముడీతడు లోకాభిరాముడీతడు ఘోర రావణుని తలగుండు గండడీతడు వీరాది వీరుడైన విష్ణుడీతడు ఘోర రావణుని తలగుండు గండడీతడు వీరాది వీరుడైన విష్ణుడీతడు చేరి అయోధ్యాపతి చెలగిన వాడీతడు చేరి అయోధ్యాపతి చెలగిన వాడీతడు ఆరుడి మునులకు అభయం ములిచెనీతడు ఆరుడి మునులకు అభయం ములిచెనీతడు రాముడీతడు లోకాభిరాముడీతడు రాముడీతడు లోకాభిరాముడీతడు తగనందరి పాలిటి తారక బ్రహ్మమీతడు నిగమములును తీయించే నిత్యుడీతడు తగనందరి పాలిటి తారక బ్రహ్మమీతడు నిగమములును తీయించే నిత్యుడీతడు జగములు శ్రీ వెంకటేశ్వరుడైన వాడితడు జగములు శ్రీ వెంకటేశ్వరుడైన వాడితడు పగటున లోకమెల్ల పాలించెనీతడు పగటున లోకమెల్ల పాలించెనీతడు రాముడీతడు లోకాభిరాముడీతడు కామించిన విభీషణు కాచిన వాడీతడు రాముడీతడు లోకాభిరాముడీతడు కామించిన విభీషణు కాచిన వాడీతడు రాముడీతడు రాముడీతడు సీతారాముడీతడు లోకాభిరాముడీతడు ஓ ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம் என்று. இதோ அந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 5வது நாளாக இன்று இப்பொழுது பல்லக்கு உற்சவத்திலே எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது பல்லக்கு உற்சவத்திலே மோகினி அவதாரம். அந்த மற்றொரு சிறப்பு இந்த கோவிலில் என்னவென்றால், லக்ஷ்மண சுவாமியான இளைய பெருமாள் ஸ்ரீராமரின் இடதுபுறத்திலும் ஸ்ரீ சீதா பிராட்டி ராமரின் வலதுபுறத்திலும் இருக்கிறார்கள் என வைகானச ஆகமம் கூறுகிறது. அதே போல்தான் மூல விக்கிரகங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. திருமலையில் கூட ஏறக்குறைய இதே போல்தான் சீதா லக்ஷ்மணர்கள் உள்ளனர் எனவும் ஸ்ரீராமபிரான் திருமலை அப்பனைப் போல தரிசனம் அளிக்கிறார். வைகுண்ட வாசத்தை நினைவுபடுத்தும் வகையிலே, வைகுண்ட துவாரத்தை நினைவுபடுத்தும் வகையில் ஸ்வர்ணமயமாக உள்ள இந்த கர்ப்பகிருகம் துவாரங்கள் முன்பு ஜெய விஜயர்களும் சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஆதிசேஷன் சமேதரான ஸ்ரீஹரியை நினைவுபடுத்துகிறது. இந்த கோவிலிலும் பஞ்சபேர மூர்த்திகள் உள்ளனர். வைகானச ஆகம சாஸ்திர முறைப்படிதான் அனைத்து உற்சவங்களும் நடைபெறுகின்றன. பஞ்சபேர மூர்த்திகளுக்கும் ஆராதனை செய்யப்படுகிறது. இவற்றை மூலவர் துருவமூர்த்திகள்,
கௌதுகமூர்த்தி, உற்சவமூர்த்தி, ஸ்னபனமூர்த்தி, பலிமூர்த்திகளாக சொல்லப்படுகிறார்கள். இவை நித்திய பூஜையில் உள்ளது. இன்னமும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய சுவாமி, உற்சவமூர்த்தி, ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், சயன சேவைக்கு பயன்படுத்தும் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி, கோதண்ட கிருஷ்ணமூர்த்தி நமக்கு தரிசனம் தருகிறார். தாண்டவ கிருஷ்ணமூர்த்தி தரிசனம் தருகிறார். பக்தியுடன் கரங்கள் கூப்பி சேவிக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதய நமோ நமஹா என்று அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஸ்லோகங்களை கூறி ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்தில் இதோ இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது பல்லக்கு உற்சவம், அதாவது மோகினி அவதார். அந்த அமிர்த மதனத்தை நாம் ஆஸ்வாதிக்கும் பொழுது மலை உயர கிளம்பி வேகமாக அங்கிருந்து எல்லோரும் உற்சாகத்துடன் பலமாக கடைந்தார்களாம். அப்பொழுது 2 கூட்டத்தினர்களிடமும் சர்ப்பராஜனான வாசுகியிடமும் நீர் உட்புகுந்து அவர்களுடைய களைப்பை தணித்து அவர்களுடைய பலத்தை நீர் வளர்த்தீர் என்றும், மிக வேகமாக சுழன்றதால் உயர கிளம்பின அந்த மலை மேல் உமது கரகமலத்தை வைத்து அழுத்தியதும் வானத்திலுள்ள பிரம்மா, சிவன் ஆகியோர் மகிழ்ச்சியால் மெய்மறந்து பூமாரி பொழிந்து உம்மை போற்றினார்கள் என்றும், தேவதேவா, அசுரகணங்கள் பாம்பின் வாயிலிருந்து வந்த விடிக்காற்றால் விஷக்காற்றால் துன்புற்றார்கள். வால் பக்கமிருந்த தேவர்களும் அதனால் சிறிது கஷ்டப்பட்டார்கள். அப்பொழுது உம்முடைய கருணையால் தேவர்கள் மீது மழை பொழிந்தது, ஆனால் அசுரர்கள் மீது பொழியவில்லை என்று பக்திதார உலகேர பக்தாரிவரித்த குரணே தவெங்காம கொடங்குடுவேன் ஒருவரை தம்பு குழலே ஒருவரை தம்புதாமல் குருகையரோடு நினைத்ததிருத்த தெரே சாது தருளா
நடத்து వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి లోకాభిరాముడు రాముడు లోకాభిరాముడు గుణధాముడసురలకు దమనుడు రాముడు లోకాభిరాముడు గుణధాముడసురలకు దమనుడు తామర కన్నుల దశరథ తనయుడు మోమున నవ్వి మొక్కవె చెలియ తామర కన్నుల దశరథ తనయుడు మోమున నవ్వి మొక్కవె చెలియ వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి కోదండధరుడు గురు కిరీటపతి ఓదిగసురముని పూజితుడు కోదండధరుడు గురు కిరీటపతి ఓదిగసురముని పూజితుడు ఆదిమ పురుషుడు అంబుదవర్ణుడు నీ దశ చూపులు నించే చెలియ ఆదిమ పురుషుడు అంబుదవర్ణుడు నీ దశ చూపులు నించే చెలియ వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి రావణాంతకుడు రాజశేఖరుడు శ్రీ వెంకటగిరి సీతాపతి రావణాంతకుడు రాజశేఖరుడు శ్రీ వెంకటగిరి సీతాపతి వావిలిపాటిలో వరమూర్తి తానై ఓవరి కొలువున ఉన్నాడే చెలియ వావిలిపాటిలో వరమూర్తి తానై ఓవరి కొలువున ఉన్నాడే చెలియ వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి చెలియ போடிமி கொலுகுன பொதலி. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமபிரானை சேவிக்கலாம். இதோ ஜியர் சுவாமிகளும் அனைவருமாக இங்கே கோஷ்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களே,
ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 5வது நாளாக இன்று பல்லக்கு உற்சவத்திலே மோகினி அவதாரத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். இதோ அந்த அழகினை பார்ப்பதற்காக கண்ணாடியை கூட ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதாவது ஒரு பெண் தன்னை அலங்காரம் செய்து கொண்டு அழகினை பார்ப்பதற்கு அந்த காலத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் அங்கே இருக்கும் கிணற்றிலே தன்னுடைய அழகை பார்த்து மெய்மறப்பாளாம். அதேபோல் இங்கே இந்த பிராட்டியானவள், அதாவது மோகினி அவதாரத்திலே தன்னுடைய அழகை பார்ப்பதற்காக அந்த கண்ணாடியை அமைத்து ஏற்பாடு செய்துள்ளார்கள். பக்தர்களே, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்று ராம நாமத்தை சதா சர்வ காலமும் கூறி புண்ணியத்தை பெறலாம். அப்படி அந்த க்ஷீரசாகர மதனத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த மதனம் முடிந்த பிறகு அமிர்த கலசம் வந்தது. அந்த அமிர்த கலசத்திலே அமிர்த கலசத்துடன் லக்ஷ்மி, ஐராவதம், உச்சைஸ்வர்யம் என்னும் குதிரை மற்றும் ஆலகால விஷம், சந்திரன், முத்துக்கள் இப்படியாக அந்த க்ஷீரசாகர மதனத்தை கடைந்த பொழுது வந்த பொழுது மோகினி அசுரர்களுக்கு சென்றுவிட்ட அந்த அமிர்தத்தை எப்படியாவது நாம் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரத்தை எடுத்து அந்த அசுரர்களிடமிருந்து அதை வாங்கிக் கொள்ளுகிறார். தன்வந்திரி வடிவில் வெளிக்கிளம்பிய உம்முடைய கையிலிருந்து அமிர்தத்தை அசுரர்கள் பிடுங்கிக் கொண்ட பொழுது கதியற்ற அந்த தேவர்களை சமாதானப்படுத்திவிட்டு நீர் உடனே மறைந்து விட்டீர். தேவதேவா, உம்முடைய மாயா மகிமையால் அசுரர்கள் அப்பொழுது தங்களுக்குள் கலசத்தை உடையவர்களானார்கள். அப்பொழுது நீர் சியாமள கர்ணன வர்ணமாகவும் வயதில் நடு யவ்வனமாகவும் உன்னதமான குசமண்டலத்தால் சற்று வளைந்ததுமான உருவத்தை எடுத்துக்கொண்டு தோன்றினீர்கள். அசுரர்கள் அமிர்த கும்பத்தின் பொருட்டு உண்டான கலகத்தை விட்டுவிட்டு உம்முடைய வயிற்றிற்கு மேலுதித்த ஸ்தன கும்பத்திலே காமம் கொண்டு உம்மை நோக்கி வந்தார்கள். மான்விழி படைத்தவளே, சபுத்ன்யா உபமாஸ்ய விஷ்டா சதஸ்தயோ நசாதஸ்ய விவாஹ हिरण्यगर्भः समावर्तताग्रे भूतस्य पतिरेका आसीत् सदा आधार पृथिवीन्द्यामुतेम कस्मै देवाय अभिषा विधेम द्रप्स्यस्य स्कन्दपृथिवी मनोद्यामिमं च योनिमनुय समानं योनिमनो सञ्चरन्तं द्रप्सं जोः जनो सप्तहोत्राः नमोऽस्तु सर्पेभ्यो ये के च पृथिवी मनो ये अंतरिक्षे ये दिवितेभ्यः सर्पेभ्यो नमः ययिषा वो यातु दानानां ये वा वनस्पति प्रणो ये वा वटेषसे राते तेभ्यः सर्पेभ्यो नमः। जगदानन्दका आरग जगदानन्दका 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 जगदानन्दका
సకల సుగుణాకర సురసేవ్య భూయదాయక సదా సకల జగద్దానక జయ నాయక జగద్దానందక సదని సరి సమరి సమమా పాప మమ పమ మరి సమరి ని పాప మమ సని ని ధని ని ధని ధని సని పమ ని పమరి పమరి పమ సదాని పమరి పగ మహ మరత రకనిషయ కుముదకిత పరిపూర్ణ నగ సుర సుర భూజ దివయో నివాస హరణ సుందర తరవదను సుధామయ వచో బృంద గోవింద సానందమ పరచరాబ్ద శుభకరానేక జగద్దానందకారక సరి పమాని పామరి సని దని పరి సరి సపామరి సని పరి సని పామ గమ పప సదాని పామరి సదారి గమని గమని రజామృత నిమిష వైరివారిద సమీరణ నగతురంగ కవి విశాలయ గణితవానరాధిపన తాంగ్రి యుగ జగద్దానందకారక పాని పాని పమ 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 గమ గమరి సని సగమ పాని పసని రి సమారి దని పమ గమ పసని పని పమరి సరి గమ ఇంద్ర నీలమణి సన్నిభ పగన చంద్ర సూర్యనయన ప్రమి వాగీంద్ర జనక సగలే సూత్రనాగేంద్ర చయన శమన వైరి సరుణ జగద్దానందకారక పాని పమ పని పమాని పమ పని పాపమ పమ గమ పని పాపతి సరి పాప మరి సదాని పని సరి సారి పమ మౌని పసభ పరిపాల వరమ గ్రహణ లోల పరమ శాంత చిత్త జనక జాతి సరోజ భవ వరకిల జగద్దానందకారక మరి పమరి పమ గామ పని పగామ పమ గామ మరి పమరి సని పమరి పస మపారి గమ సాని పమ కామిత కామిత ఫలద సమానగాత శశి పరిసుధ విమతహర ముగ గర్ర గర చిత కథ సారహిత జగద్దానందకారక సాని పరి సమరి సప మరి సగమ పమ పని పమ నిసరి సప మరి సని సని నిసని మరి ధని నిసమ పమ గమ సజ్జనవాన సాభ్య సుధాకర కుసుమ విమాన సురసాది కుబలాజలాలిత చరణావగుణ సురగణ మహరణ సనాతన జనుత జగద్దానందకారక సరి ధని సధని పవ సదాని పని సని పమరి నిపమరి సరి పమరి సదా పసని పామరి సదా పని సరి గమరి గమని పస సని పసద మమరి సరి సపని మపమ ఓంకార పంచరకీర పురహర సరోజ భవ కేశవ ఓంకార పంచరకీర పురహర సరోజ భవ కేశవాది రూపవ సబరి భుజన కాంత కగలాధర కళాధరాప్త గిణాకర శరణ తద జన పాలన సుమనోరమణ నిర్వికార నిగమ సారధర జగద్దానందకారక పమరి సని పమరి స
పాప మరి పమ పని ని పని సరి పని పాప సరి పమరి ని పమరి స మగ మగర జాల సురమత పహరణ పని సుర సుర పర కవీన విరజ మౌలి కృత చరిత్ర సన్నుత శీత్యాగర యనుత జగద్ద నందకారక పని పమని పమ పమ గమరి సరి సమగ పమని పమ గమ పధ సరి సమరి సరి సరి పమ మగ గమ పదని పమరి సరి పురాణ పురుష నిపరాత్మజాశ్రిత పరాధీన కర విరాధర విరావణ పరాశర మనోహర వికృత త్యాగరాజ సంహృత జగద్ద నందకారక పని 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 పాని పమ పమాని పమ సని పమ పమ గమ పమరి పమరి సని పమరి సని పమరి పమ పసని పమ ఇదరి రామరి పమరి పాప సని పమరి పమ అగణిత గుణ గణక చేల సాల విదళ నారుణ సమార చరణ పార భగిమా ధుర సుత విజ సురముని గణ విహిత కర రమణ పాప సింహ భర త్యాగ రాజాదినుత జగద్ద నందకారక జయ జానకి ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமபிரானை செவித்துக்கொண்டு இன்றைய பிரம்மோற்சவத்திலே 5வது நாளாக இப்பொழுது மோகினி அவதாரத்திலே பல்லக்கு உற்சவத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். அமிர்த மதனத்தை கடைந்த பொழுது அசுரர்கள் அதை எடுத்துச் செல்ல தானவர்களுக்கு வேண்டி அந்த அமிர்தத்தை திரும்பி கொண்டு வருவதற்காக இந்த மோகினி அவதாரத்தை எடுத்தார் மகாவிஷ்ணு. அப்பொழுது நீர் சியாமள வர்ணனாகவும் வயதில் நடு யவ்வனமாகவும் உன்னதமான குசமண்டலத்தால் சற்று வளைந்ததுமான புருவத்தை எடுத்துக்கொண்டு தோன்றினீர். அசுரர்கள் அமிர்த கும்பத்தின் பொருட்டு உண்டான கலகத்தை விட்டுவிட்டு உம்முடைய வயிற்றிற்கு மேல் உதித்த ஸ்தன கும்பத்திலே காமம் கொண்டு உம்மை நோக்கி வந்தார்கள். மான்விழி படைத்தவளே, நீ யார்? எங்களுக்கு இந்த அமிர்தத்தை பங்கிட்டு கொடு என்று காமத்தால் மதியிழந்து வேண்டிக்கொண்டு அவர்களிடம், அசுரர்களே, நான் விபச்சாரி, என்னை எப்படி நம்புகிறீர்கள் என்று சொல்லி இன்னும் அவர்கள் நன்றாக நம்பும்படி செய்துவிட்டீர்கள். அதாவது அந்த மோகினி அவதார கோலத்திலே அசுரர்கள் மயங்கி இப்படியெல்லாம் அந்த பிராட்டியை கேட்கிறார்கள். அதாவது வந்தவர் மகாவிஷ்ணு என்பது தெரியாது. அந்த அசுரர்கள் மகிழ்ந்து அமிர்த கலசத்தை கொடுத்த பொழுது, மோகினி ரூபம் தரித்த நீர், எனது செயல் தவறாக இருந்தாலும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கூறி தேவர்களையும் அசுரர்களையும் தனித்தனி வரிசையில் உட்காரச் செய்து அமிர்தத்தை பரிமாறத் தொடங்கினர். அப்பொழுது இவள் நம்மிடத்தில் பிரியமுள்ளவள் என்று அந்த அசுரர்கள் பேசாமல் இருக்கையில் பக்த ஜனங்களுக்கு வசப்பட்டவரான நீர் அமிர்தத்தை தேவர்கள் வரிசையிலேயே முடித்துவிட்டு உம்முடைய சுயரூபத்தை எடுத்துக்கொண்டு தேவர்கள் வரிசையில் அமர்ந்து அமிர்தத்தை பாதி குடித்திருந்த ஸ்வர்பானு என்ற அசுரன் ராகுவின் தலையை வெட்டிவிட்டீர்களவா? உம்மிடமிருந்து அபகரித்ததற்கு தகுந்த பலனை எதிரிகளான அசுரர்களுக்கு அளித்துவிட்டு நீர் மறைந்து போகவே அவர்கள் தேவர்களுடன் சண்டை போட வந்தார்கள். கடுமையாக போர் வலுத்து தேவர் கூட்டம் பலியின் அசுர மாயையால் மூர்ச்சையடைந்த பொழுது நீர் அங்கு ஆவிர்பவித்தனர் என்கிறார். நீர் காலநேமி, மாலி முதலியவர்களை கொன்றீர்கள். இந்திரன், பகாசுரன், பலி, ஜம்பன், வலன் ஆகியவர்களை கொன்றான். உலர்ந்த பொருளாலோ ஈரமான பொருளாலோ கொல்ல முடியாத நமுசி நுரையால் வெட்டப்பட்டான். பிறகு நாரதருடைய சொல்படி நீர் போரை நிறுத்தினீர்கள். உம்மால் அசுரர்களை மயக்க ஸ்ரீரூபம் எடுத்து கொள்ளப்பட்டதை கேட்டு மகேஸ்வரன் அதை பார்க்க ஆவல் கொண்டு
பூத கணங்களுடனும் பார்வதியுடனும் உம்முடைய இருப்பிடத்திற்கு வந்தான். அங்கு வந்து துதித்து தம் விருப்பத்தை தெரிவித்தார். அப்பொழுது நீர் மறைந்து போனீர். பூந்தோட்டத்தின் எல்லையில் பந்தடித்து விளையாடி கொண்டிருந்த சஞ்சலனமான கண்களுடன் கூடிய ஸ்திரீ ரூபத்தை எடுத்துக்கொண்டு ஆடையை நழுவும் நிலையில் இருந்த உம்மை கண்டு மன்மத சத்ருவான இந்த பரமசிவன் காமவேகத்தால் தழுவிக்கொண்டார் அல்லவா அப்பனே என்று மறுபடியும் நழுவி ஓடிய மோகினியை பின்தொடர்ந்து வீரியத்தை விட்ட பின்னரே உண்மை விளக்கம் பெற்றவராய் பரமேஸ்வரனால் உம்மால் வெகுமதிக்க பெற்று உம்முடைய பெருமையை பார்வதிக்கு எடுத்துரைத்தார் அல்லவா. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நீர் எங்களை காத்தருளும் என்று அந்த பல்லக்கு உற்சவத்திலே இருக்கும் அந்த பிராட்டியையும் ராமாவதாரமாக இருக்கும் அந்த ராமபிரானையும் செவிக்கலாம். இதோ அந்த பகவானை செவித்து கொண்டு பல்லக்கு உற்சவத்திலே இன்று 5வது நாளாக கருட சேவையை முன்னிட்டு காலையிலே பல்லக்கு உற்சவம், மாலையிலே கருட சேவையை சேவிக்க உள்ளோம். பக்தர்களே, ஒவ்வொரு ஆண்டும் வருடாந்திரம் பிரம்மோற்சவத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது கோதண்ட ராமசுவாமி கோவிலிலே. இந்த கோவிலின் விசேஷத்தை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். அப்படி பக்தர்கள் குழுமி இந்த மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். சேவிக்கலாம் அந்த பிராட்டியையும் ராமபிரானையும். அதாவது ராமபிரான் மகாவிஷ்ணுவே ராமபிரான். அந்த ராமபிரானே இங்கு மோகினியாக பல்லக்கு உற்சவத்திலே எழுந்தருள் இருக்கிறார். பக்தர்களே, சேவிக்கலாம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதய நமோ நமஹா என்றும் ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்மய ரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தளாயதாட்சம் ராமம் பஜே விநாசகரம் நமாமி என்று அந்த ராமபிரானை போற்றலாம். ராமாய ராமபத்ராய என்றும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று சதா சர்வ காலமும் அந்த தாரக மந்திரத்தை ராமநாம ஜபத்தை செய்து கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர் கூட எப்பொழுதும் ராமபிரானை தன்னுடைய ஹிருதயத்திலே வைத்து பூஜித்து கொண்டிருக்கிறார். அப்படி ஆஞ்சநேயர் சேவிக்கும் ராமபிரானுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இதோ 5வது நாளாக இன்று இப்பொழுது பல்லக்கு உற்சவத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். கோவில் உள்ளே வளாகத்திலே பார்க்கும் பொழுது பலிபீடம் துவஜஸ்தம்பத்தை சேவிக்கிறோம். புஷ்பங்களால் அழகிய புஷ்பங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு இதோ ராமநாமமும் அந்த செங்கு சக்கர தாழ்வாரையும் சங்காழ்வாரையும் சக்கர தாழ்வாரையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். புஷ்பங்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த கோதண்ட ராமசுவாமியை இதோ நேரடி ஒளிபரப்பில் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று ஒரு கையிலே கோதண்டம். அதனால்தான் இவருக்கு கோதண்ட ராமன் என்று பெயர். சால கிராமங்களை தரித்து லக்ஷ்மி காசு மாலையும் முத்து மாலையும் பச்சை பதக்கங்களும் தரித்து கொண்டு அந்த விசேஷமான அலங்காரத்துடன் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார் ராமபிரான். இதோ மோகினி அவதாரத்திலே பல்லக்கு உற்சவத்திலே சேவிக்கலாம் அந்த கருணாமூர்த்தியை. ஓம் நமோ வெங்கடேசாய் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று ஹனுமந்தன் எப்பொழுதும் கூட அந்த ராமபிரானை சதா சர்வ காலம் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறிக்கொண்டே இருப்பானாம். எதற்கு அப்படி என்றால், ராமநாமம் ஜெபித்தால், ராமநாமம் என்பது தாரக மந்திரம் என்றும் அந்த தாரக மந்திரத்தை சதா சர்வ காலமும் ஜெபிக்க வேண்டும் என்றும் கூறுவார்களாம். రాతి బతి మసేసిన రామచంద్ర నీ చేతిలోని దాననింతే శ్రీరామచంద్ర రాతి బతి మసేసిన రామచంద్ర నీ చేతిలోని దానని
ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதைய நமோ நமஹா என்று அந்த ராமச்சந்திரமூர்த்தியை பல்லக்கு உற்சவத்திலே மோகினி அவதாரத்திலே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, 5வது நாளாக இன்று இப்பொழுது மோகினி அவதாரம் பல்லக்கு உற்சவம். அதைத் தொடர்ந்து மாலையிலே கருட வாகனத்திலே எம்பெருமானை சேவிக்க உள்ளோம். மறுபடியும் நழுவி ஓடிய மோகினியை பின்தொடர்ந்து வீரியத்தை விட்ட பின்னரே உம்மை விளக்கம் பெற்றவராய் பரமேஸ்வரன் உம்மால் வெகுமதி பெற்று உம்முடைய பெருமையை பார்வதிக்கு எடுத்துரைத்தார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நீர் என்னை காத்தருளும். உண்மை விஷ்ணுவிற்கு 2 ரூபம். ஸ்திரீ ரூபத்தில் பரமசிவனுடைய பத்தினி, புருஷ ரூபத்தில் லக்ஷ்மியினுடைய பத்தினி. அரியல்லால் தேவி இல்லை, ஐயனாரார்க்கே அப்பர் என்றார். அர்த்தவபுஷி பாரியாத்வம் சிவானந்த லஹரி அம்பேதி கௌரி மகாஸ்வாமி பதன்யா பிதுர்மாதா ஏவஸ்வர்வா கதந்து லக்ஷ்மீதி சித்தியந்தம் சாஸ்திரமீட்டே சகலார்த்த சித்தியை என்று அப்பய தீட்சிதர் கூறுகிறார். இப்படி அந்த மோகினி அவதாரத்தை எடுத்து பல்லக்கு உற்சவத்திலே வந்து கௌசல்ய மாதா சுபுத்திர ராமா ஆனந்த பாலா ஸ்ரீராமச்சந்திரா विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ